பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சேனலூடாக இஸ்லாமிய நாகரீகம் ஓலெவல் ஏலெவல் கொடுக்கிற மாணவர்களுக்காக இன்றைய வீடியோக்கள், பாஸ் பேப்பர்ஸ், முதல் பேப்பர்ஸ், நிறைய செலக்ட் பண்ணப்பட்ட தலைப்புகள், இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி ஏலெவல் இஸ்லாம் ஏலெவலில் 2024ஆம் ஆண்டு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பார்ட் 1 நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பயனடைகிறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி, இஹ்லாஸ் என்ற அரபு சொல்லின் கருத்து யாது? இஹ்லாஸ் என்று சொன்னால் தூய எண்ணம். இஹ்லாஸ் என்றா தூய எண்ணம். இதுல பேணுதல் என்றா வரவு, பணிவு என்றா தவாது என்று சொல்றது. அதே நேரம் இறையச்சம் என்ற தக்குவா, இறையச்சம், இதன் அதில் சொற்களோட பொருள். இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களின் காலம் ஆரம்பம் ஹிஜ்ரி ஆண்டு. சஹாபாக்களோட காலம் ஹிஜ்ரி 11. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற நேரம் ஹிஜ்ரி 11 ஆரம்பமாகும். ஹிஜ்ரி 40 முடிவடையும். அல் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னர் எதில் பதியப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் பதியப்பட்டுதான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. ஹதீஸலை உத்தியோகபூர்வமாக ஒன்று திரட்டுவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்து வைத்தவர். ஹதீஸல ஒன்று திரட்டுறது சஹாபாக்களுக்காக நடந்துச்சு. அது முயற்சியை ஆரம்பிச்சு வச்சவர் உமர் பின் அப்துல்லா ரஹிமுல்லாவோட காலம். அவர் தான் உமையாக்களோட காலத்துல உமர் பின் அப்துல்லா ரஹிமுல்லா தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். முதல் ஹதீஸ் கிரந்தத்தை ஷஹாபுத்தீன் சுஹர் ரஹிமுல்லாக்கு ஒன்று திரட்டுமாறு சொல்றார். அவருக்கு அதை முடிச்சு கொள்ளையலாம் போகுது. அது அந்த ஹதீஸ் ஒன்று திரட்டு முடிக்கலாம் போகுது. அதே நேரம் அந்த காலத்துல முவத்தா, அதே நேரம் முஸ்னத் போன்ற கிரந்தங்கள், ஹதீஸ் கிரந்தங்கள் வருது. அதுக்கு பிற்பட்ட காலங்களில் தான் சிஹாஹு சித்தா என்ற 6 பிரதான கிரந்தங்களும் வாரதங்களை பார்க்க. சஹீல் முஸ்லிம் தொகுப்பில் உள்ளடங்கியுள்ள ஹதீஸ்களின் எண்ணிக்கை 4000 ஹதீஸ்கள். இதுல அந்த இமாம்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் சம்பந்தமாக கட்டாயம் பார்த்து போகணும். அதில் கொஷன்ஸ், உதாரணம் புகாரி எங்க பிறந்தார்? புகாரால பிறக்கிற நேரம் ஹிஜ்ரி 194 பிறந்தார். ரைட். அவரோட கிரந்தம் புகாரி. புகாரில கிதாப் பாபுகள் எண்ணிக்கை 307 பாபுகள். இப்படி ஜாமி முறை, அதே ஹதீஸ் கிரந்தங்களோட முறைகள், முஸ்னத் முறை இஸ்னாதின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. சுனன் முறை ஃபிக்ஹின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. ஜாமி முறை தலைப்பு ரீதியாக தொகுக்கப்பட்டது. இப்படி ஹதீஸ் பாடத்தில் நிறைய கொஸ்டின் கேட்கப்படலாம். ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஹதீஸ் அதில் உள்ளடங்காதது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செல்வம், குடும்பம், அழகு, மார்க்கப்பற்று. அப்ப கல்வித்தகயம் என்றது இல்லை, உள்ளடங்காது கல்வித்தகமை. ஷியா என்ற சொல்லின் மொழி ரீதியான கருத்து. ஷியா என்று சொன்னால் பிரிவு. ரைட். ஷியான்றது வந்து பிரிவு, ஆதரவு அணி. ரைட். ஒருவரிடம் 3 ஆடுகள் இருந்தால் அவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்தின் அளவு யாது? 300 சரியா? 40 தான் நிசாப். 40 120 வரையும் உண்டு. 121 299 வரையும் 299 வரையும் 2 ஆடுகள். 300 309 வரையும் 3 ஆடுகள். 400 499 4 ஆடுகள். 500 599 5 ஆடுகள்னு சொல்லி தொடர்ந்து 300 ஆடுகள் நேரம் 3 ஆடுகளை தான் அவர் குர்பான் ஜகாத் கொடுக்கும். ரைட். அண்ட் அஸ்பாபு நுசூலை அறிந்து கொள்ளக்கூடிய 2 வழிகள். அஸ்பாபு நுசூல் அறிந்து கொள்ற வழிகள் 2 இருக்குது. அதுல ஒன்று தான் கேட்கிற அஸ்மா ரிஜால். அஸ்மா ரிஜால்னு சொன்னால் ஹதீஸ் பாதுகாக்கிற முறை, ராவிகள் அடிப்படையாக கொண்டு. சஹிஹான ஹதீஸ்கள் ஒரு முறை. சஹிஹான ஹதீஸ் என்றது ஒரு முறை. அதான் ஆன்சர். நாசிக் மன்சூக் என்ற குர்ஆன் உள்ளது. மதனி சூறாக்கள், மக்கி மதனி, முஹ்கம் முத்ஷாபிஹாத் எல்லாம் குர்ஆன் உள்ள கலைகள். சஹீஹான ஹதீஸ்கள் மூலம் சஹாபாக்களோட சஹீஹான கருத்துகள் மூலமும் தான் அஸ்பாப் நுசூல் அறிந்து கொள்ளலாம். ஜாஹிலியா காலத்தில் கௌபாவை தரிசிப்பதற்காக வரும் யாத்திரைகளின் வசதிக்காக செய்யப்பட்டிருந்த நீர் வழங்குதல் எப்பேர் கொண்டு அழைக்கப்பட்டது? சிகாயா. நீர் வழங்குதல் வந்து சிகாயான்னு சொல்றோம். சிகாயான்றதான் நீர் வழங்கும். நதுவான்னு சொன்னா அவங்களோட பிரச்சனைகளை கலந்தாலோசிக்கிற இடம். லிவாண்டா கொடிக்கு சொல்ற கொடிக்கு சொல்ற. ஹெஜாபான்னு சொன்ன பாதுகாப்பு. இப்படி எங்களுக்கு ஜாஹிலியா காலத்துல பொறுப்புகளை பார்க்கலாம். 11 ஆரம்ப காலம் தொட்டு இலங்கை முஸ்லிம்கள் பல்வேறு அரசியல் பங்களிப்புகளை வழங்கி உள்ளனர். இவ்வகையில் குருநாகலை ராஜதானின் மன்னனாக முடிசூட்டப்பட்டவர்.
குர்னா ராஜதானில பூனேகபாகும் அதை பற்றி குமாரி ஹாமிய மேரி பண்றார், திருமணம் முடிக்கிறார். அதினாவிதன அவர் இந்த அந்த பெண்மனிட வாப்பட பேர் அவருக்கு ஒரு ஒரு பிரபுவாகிறார். ரைட். அந்த 2 பேருக்கும் பிறந்த அந்த மதகட்டை குமாரி ஹாமிக்கும் மூனைக்குமார அரசருக்கும் பிறந்தவர் தான் வத்ஹிமி. கலை பண்டார அவுலியான்னு சொல்ற வத்ஹிமி. இவர் ஒரு சின்ன காலம், ஒரு சிறிய ஒரு காலம் அரச ஆட்சியங்கள் குர்நாகல் ராஜதானியில அரசராக இருந்தார். குர்நாகல் காலகட்ட ராஜதானியில. ரைட். முஜ்தஹிதுகள் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளவர் யார்? முஜ்தஹிதுகள்ல மிக உயர்ந்த தரம் வேண்டாம். முஜ்தஹித் முத்லக். முஜ்தஹித் முத்லக். முத்லக்ல மேல வார முதலாவது வாரது முஜ்தஹித் முஸ்தகில் வரும். அப்புறம் முஜ்தஹித் முன்தசிப். அதுக்கப்புறம் முஜ்தஹிபில் மதுஹப், முஜ்தஹிபில் ஃபத்வா. அது முக்கையதுல வாரும். சரியா? முதல் தரம் முஜ்தஹித் முத்லக். நான் முஜ்தஹித் சம்பந்தமாக முஜ்தஹிதுல படித்தர சொன்ன ஒரு வீடியோ போட்டிவை உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய கடமையான நாட்கள். ஹஜ் செய்யறது துல்ஹஜ் 8ல் ஆரம்பிச்சு 13ல முடியும். ஐயாமு தஷ்ரீக் 13ல முடியும். அதுதான் ஹஜ்ஜுடைய காலம். கழுகு, காகம், பருந்து போன்ற வேட்டை பறவைகள் நீர் அருந்திதன் பின்னர் எஞ்சி இருக்கின்ற நீர் சுத்தமானது என்று தீர்வு பெறப்பட்ட இஸ்லாமிய சட்ட மூலாதார் இஸ்தஹசான். இஸ்தஹசான் என்றது வந்து கியாஸ் அடிப்படையாக கொண்டு தான் சட்டம் எடுக்கிற ஒரு கியாசிலிருந்து அதை விட சிறந்த ஒரு கியாசை நோக்கி பயணித்தல் தான் இஸ்தஹசான் சொல்ற. அப்ப இதுல கழுகு, காகம், பருந்த வேட்டை பறவைகளை வேட்டை மிருகங்களோடு ஒப்பிடுறது தான் கியாஸ். அப்ப ஒப்பிட்டா வேட்டை மிருகம் நீர் அருந்தி மீகின்ற தண்ணீர் நஜீஸ். இங்கே உள்ளார்ந்த கியாசுக்கு பெய்து கழுகு, காகம் போன்ற வேட்டை பறவைகளை மனிதனோடு ஒப்பிட்டு மனிதன் இந்த உதடுகளோட பறவைகளோட சொண்டுகளை ஒப்பிட்டா மனிதன் நீர் அருந்தி மீதமாக உள்ள நீர் சுத்தமான நீரும் கழுகு, காகம் போன்ற வேட்டை பறவைகள் நீர் அருந்தி மீதமாக உள்ள தண்ணீரும் சுத்தமானது என்றது இஸ்தேசன் அடிப்படை எடுக்கப்பட்ட முடியும். உருஃப்னு சொன்னால் சம்பிரதாயம். உருஃப் ஆமண்ட பொதுவான சம்பிரதாயம். கவுலு சஹாபி என சஹாபாக்களுடைய கருத்து. இஜ்மா சுகூத் என்ன மௌன இஜ்மா. ஒருவர் ஒரு கருத்து சொல்ற நேரம் அடுத்த இமாம்கள் அடுத்த முஜ்தஹிதுகள் மௌனமாக இருக்கிறது. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ற ஒரு கருத்து இல்லை. இஜ்மா சுகூத்தி. கியாசுல் அதுனா கியாச வகைகளுக்கு நான் அதுக்கு தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இலங்கையில் ரத்தின கற்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள கிதாபுல் ஜமாஹிர் ஃபி மாரிஃபத்துல் ஜவாஹிர் என்ற நூலின் பேராசிரியர் அல்பீரூனி. அல்பலாதூர் இல்ல, அல்பலாதூர் ஃபுத்தூல் புல்தான்ல அல்பீரூனி. அல்பீரூனி தான் கிதாபுல் ஜமாஹிர் ஃபி மாரிஃபத்துல் ஜவாஹிர் நூலோட நூலாசிரியர். அதே நேரம் அல்பலாதூரிய வந்து ஃபுத்தூல் புல்தான். அதே நேரம் இப்னு பத்தூதா இலங்கைக்கு வந்த ஒரு தேச சஞ்சாரி. இது மாதிரியான நிறைய நூல்கள், அஜாயிபுல் ஹிந்த் இப்னு ஷஹரியார், அதே நேரம் மார்ஷல் ப்ரூம்ஹால் சீனாவில் இஸ்லாம் என்ற நூல் எழுதினாரு. அதே நேரம் முஸ்லிம் நேஷன் என்ற சஞ்சிகை எம்சிசி திலப்ப. இப்படி நிறைய நூல்களும் அதில் ஆசிரியர்களும் கட்டாயம் நாங்கள் நினைவச்சுக்கொள்ளும் பாட்டு ஒன்றுக்கு தேவைப்படும். இஸ்லாமிய பொருளாதாரத்தின் சிறப்பம்சங்களுள் நெகிழும் தன்மை கொண்ட விதிகள் உள்ளடங்காதது. அப்ப நெகிழும் தன்மைக்கு வராதது. நெகிழத்தன்மையானது என்ன? அல்லாஹ் விதித்த சட்டங்களை அமைய அனைத்து வளங்களையும் பயன்படுத்துதல். 16 நீதான் வரும். இப்படி பயன்படுத்தலாம். அது நெகிழும் தன்மைக்கு வராது. நெகிழாத்தன்மை. சமகால பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப பொருளாதார திட்டங்களை மேற்கொள்ள நெகிழும் தன்மை திட்டங்களை மேற்கொள்ளலாம். பொருளாதார நிறுவனங்களை பொது உடைமைப்படுத்த தனி உடைமைப்படுத்தல் அரசாங்கத்துக்குரிய நெகிழும் தன்மையானது. பொது உடைமைப்படுத்தவும் மேலும் தனி உரிமைப்படுத்தவும் மேலும் அரச மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வேதனங்கள் ஊழியர்களோட சம்பளங்களை தீர்மானிக்கிறது நெகிழும் தன்மை. பொருளாதார நடவடிக்கைகள் அரச தலையீடு தீர்மானித்த நெகிழும் தன்மை. இந்த 4 நெகிழும் தன்மை. முதலாவது மட்டும் நெகிழும் தன்மை இல்லை. முதலாம் அகபா உடன்படிக்கையை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக மதீனாவுக்கு சென்ற சஹாபி முஸஅப் பின் உமைர். முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். 11 குர்ஆன் மனித குலத்திற்கு அருளப்பட்டதன் நோக்கங்கள் உள்ளடங்காதது. நல்லா பார்த்து, உள்ளடங்காது. வாழ்க்கையில் இறை வழிகாட்டலை பெறுதல் உள்ளடங்கும். அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறல் உள்ளடங்கும். அதனை ஓதுவதன் மூலம் ஜீவனோபாயத்தை பெற்றுக்கொள்ளல் இது ஒரு நோக்கம் இல்லை. அப்படிதான் ஆன்சர். அறிவுடையோர் அதன் மூலம் நல்லுணர்ச்சி பெறுவர் நோக்கம். அதன் வசனங்கள் கவனித்து ஆராய்தல் நோக்கம். 19 குலகா ராஷிதன்களில் இறுதி 2 கலீஃபாக்களின் காலங்களில் உள்நாட்டு குழப்பங்கள் தோன்றவும் முஸ்லிம்களுடைய பிளவுகள் உருவாகும் காரணம்.
அலி அல்லாஹுடைய உஸ்மான் அல்லாஹுடைய காலத்திலேயும் உள்நாட்டு குழப்பங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில சண்டை பிரச்சனை வரது காரணம் அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபா அப்துல்லா இப்னு சபா தான் உஸ்மான் அல்லாஹுன்னு கொலை செய்தார். ரைட். அப்துல்லா பின் உரைக்கத் எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் போற நேரம் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு எதிர்கால நடக்கிற ஒரு எதிர்கூறல சொல்றார். ரைட். கிஸ்ராவுடைய அந்த காப்பு அவரை கிடைக்கும். அசதுலான்சி ஒரு போலி நபி, பெண்ணாக இருந்து போலி நபி. அபூ லஹப் தெரியும், அபூ சுஃபியானும் தெரியும். அபூ லஹப் ரசூலுல்லாஹ்ட தந்தையுடைய சகோதரர். அபூ சுஃபியான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆரம்ப காலத்துல. இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர். அபூ சுஃபியான் சம்பந்தமாக இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேளும். அபூ சுஃபியான் மனைவி தான் ஹிந்தா. ஹிந்தா தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, என் கணவர் எனக்கு தேவையான சொத்துக்களை செல்வங்களை தரல, நான் என்ன செய்ய? ரசூல சொன்னாங்க, உருஃபின் அடிப்படையில அவருடைய சொத்துல இருந்து உங்களுக்கு தேவையானது எடுங்கன்னு சொன்னாங்க. இது யாரோட தொடர்பட்டதுன்னு கேட்கப்பட்டு இது பாஸ் பேப்பர்ஸ். ரைட். மகாசு ஷரியாவின் மகாசித் என்ற சொல்லுக்கான கருத்துக்கள் உள்ளடங்காதது. இலக்கு, நோக்கம், அடைவு, எதிர்பார்க்கும் விடையாது, இதெல்லாம் உள்ளடங்கும். அப்ப நல்லெண்ணம் என்றது இல்லை, நல்லெண்ணம் தான் உள்ளடங்காதது. 21 கிறிஸ்துவின் 1626ஆம் ஆண்டு போர்த்துகேயரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து எல்லா பிரதேசங்களிலிருந்தும் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட போது கண்டியின் உட்புறங்களில் மட்டக்களப்பில் அவர்களை குடியமர்த்தினர். செனரத் மன்னன் தான் போர்த்துகேயர்கள் வெளியேற்ற நேரம் அவங்களை குடியமர்த்தினர் மட்டக்களப்பிலையும் கண்டிலையும். பின்வருவனவற்றுள் இஸ்லாமிய பொருளியல் கோட்பாட்டுக்கு முரணான கூற்று. இதுல மாணவன்ம அரசனையும் பராக்கிரபாகுகளும் கட்ட முக்கியம். மாணவன்ம அரசன் தான் இலங்கையில் இந்த அரபிகளோட மனைவி அரபிகள் வஃபாத்தாக இருந்த மரணித்த இந்த அரபிகளோட விதவை மனைவிகளையும் குழந்தைகளையும் அவங்களோட செல்வங்களையும் ஏற்றி அரபு தீபகற்பத்துக்கு அனுப்பின ஆட்சியாளர். அதே நேரம் எங்களுக்கு அடுத்ததுதான் பராக்கிரபாகு உடைய காலத்துல தான், புலனர்வு காலத்துல முஸ்லிம்கள் 4 பேர் மாணிக்கம் தொடர்பான வியாபார ஆலோசனை குழுல இருந்தாங்க. அதே நேரம் 2ஆம் போனேக்கு பாகு எனக்கு தெரியும், குருநாங்கல ராசதானி இவர் மகன் தான் வத்ஹிமி குமாரா. ரைட். பின்வருவற்றுள் இஸ்லாமிய பொருளியல் கோட்பாட்டுக்கு முரணான கூற்று எது? இஸ்லாமிய பொருளியல் கோட்பாட்டுக்கு முரணான தனிநபர் சொத்தில் சமூகத்துக்கு பங்குண்டு. இதுல என்ன கேட்கிற? பொருளியல் கோட்பாடு, செயற்பாடுக்கு இல்லை, கோட்பாடு. கோட்பாடு சார்ந்தது. தனிநபர் சொத்து சமூகத்துக்கு பங்குண்டு. ரைட். செல்வம் தொடர்பாக மனித வறுமையில் விசாரிக்கப்படுவான், கோட்பாடு. அனைத்து வளங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு படைத்துள்ளான், கோட்பாடு. செல்வம் மனிதனுக்கு சோதனையாகும், கோட்பாடு. செல்வம் மனித முயற்சியின்றி இறை அருளால் மட்டும் கிடைக்கிறது, பில மனிதன முயற்சியின் தேவை அல்லாஹுடைய அருளா கிடைக்கும். 23 மத்திய ஆசியாவில் ஆத்மீக பிரீதியான பலத்தை வழங்கிய நக்ஷபந்தியா தரீகாவின் ஸ்தாபர். நக்ஷபந்தியா தரீகாவின் ஸ்தாபர் காதி முஹம்மத் தான் நக்ஷபந்தியாட ஸ்தாபர். சரி. 24 இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் வர்த்தகம் தொடர்பான சட்ட திட்டங்களை வகுத்துள்ளனர். அவற்றுள் சலம் என்று சொன்னால் முற்பன கொடுப்பனவு முறை, கூட்டு பங்குடைமை முஷாரகா, அடகு வைத்தல் ரகன், வாடகை இஜாரா, முற்பன கொடுப்பனவு சாலம், பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சொல்றது பயு மாச்சல், பயு தக்சீத். 25 இலங்கையில் ஆங்கிலேயர் ஆட்சி கால பிரிவில் தமது கலாசார அடையாளமாக இருந்த துருக்கி தொப்பியை நீதிமன்றத்தில் அணிய அனுமதி வேண்டி போராடியவர் யாருன்னு சொன்னால் MC அப்துல் காதர். 25 பாருங்க. பின்வருவனவற்றுள் இஜ்திஹாத் பற்றி பிழையான கூற்றை தெரிவு செய்ய. இஜ்திஹாத் என்ற பதம் மொழி அடிப்படையில் முழு முயற்சியை பிரயோகித்தலை குறிக்கும். சரி. அல்குர்ஆன்ல ஹதீஸ் திட்டவட்டமாக கருத்து தெரிவித்துள்ள இடங்களிலும் இஜ்திஹாத் இடம்பெற முடியாது இல்ல. திட்டவட்டமா வந்தா எனக்கு இஜ்திஹாத் இல்லை. 3வது எல்லா மதுஹபுகளும் இஜ்திஹாதை அங்கீகரித்துள்ளதோடு அதனை பிரயோகித்துள்ளனர். அது சரிதானே? இதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரிதான் வரும். தீர்வு செய்ய சொல்லப்படாத புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்க இஜ்திஹாத் அவசியம். சரி. ஷரியாவின் ஆதாரங்களுள் அநேகமானவை பல கருத்துக்கிடம்பாடானவை. குர்ஆன்ல ஹதீஸ்லையும் பல கருத்துக்கிடம்பாடானவை இருக்குது. அவற்றுள் மிக பொருத்தமான ஒரு கருத்தை தேர்வு செய்ய இஜ்திஹாத் அவசியம். 27 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அரச நிர்வாகத்தில் ராஜதந்திரம்
உடன்படிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் என்ற ஒவ்வொரு துறைக்கும் நியமித்த நபித்தோர்கள் பேரை முறையே. ரைட், இது ராஜதந்திரம், உடன்படிக்கை, வெளிநாட்டு விவகாரம், மூன்று மூணு விஷயங்கள் இதுல வருது. மூன்றுக்கும் ஓர்டராக எது ஆன்சர் பார்ப்போம். ராஜதந்திரங்கள் உபைதா அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உடன்படிக்கையாளர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நம் வெளிநாட்டு விவகாரங்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதான் ஆன்சர். ஒரு ரெண்டாவது ஆன்சர். ஆன்சர். இஸ்லாமிய வங்கி தனது இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான அடிப்படைகள் உள்ளடங்காதது. ரைட், அடிப்படை உள்ளடங்காதது. ரைட், பொருளாதார அபிவிருத்தியோடு சமூக அபிவிருத்தி துறப்படுத்துதல் உள்ளடங்கும். வட்டி உண்டான செயற்பாடுகளை முற்றாக தவிர்த்தல் உள்ளடங்கும். வங்கி செயற்பாடுகள் இஸ்லாமிய ஷரியா சட்டங்களை பேணுதல் கட்டாயம். பாரம்பரிய வங்கி முறைமையை முழுமையாக அமல்படுத்த இயலாது. பிற சமூக ஐக்கியத்துக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் பங்களித்தல். அப்ப நாலாவது ஆன்சர். 29. பிரயாணத்தின் போது தண்ணீர் கிடைக்காதமையினால் தயமம் செய்து தொழுது பின்னர் தண்ணீர் கிடைத்ததும் முழு செய்த தொழுகை மீட்டு தொழுதவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டு தொழுதவரை பார்த்த நீர் சுண்ணாவின் படியே நடந்து கொண்டீர். இது தொழுந்தவரை பார்த்து சொல்ல சொன்னார். ரெண்டு பேர் தானே, ஒருத்தர் திரும்ப தொழுந்தார், ஒருத்தர் திரும்ப தொழல. தொழாதவரை பார்த்து தர சொல்ல சொன்னார். நீங்க சுண்ணா பண்ணி நடந்து கொண்டீங்க. உமக்கு 2 முறை கூலி உண்டு எடுத்தான். தொழுதவரை பார்த்து சொன்னார் 2 கூலி உண்டு. ரெண்டாவது ஆன்சர். தொழுகை நிறைவேறிட மாட்டாது, நிறைவேறி விட்டது, மார்க்க விடயத்தை நேற்று வரம்பு மீறி நடந்து கொள்ள எல்லாம் சொல்ல முதல் 2 தான் 2 பேருக்கும் சொன்ன விஷயம். இதுக்கான ஆன்சர் 2 முறை கூலி உண்டு என்று சொன்னார். 30. பின்வருவனவற்றுள் ஹுகூகுல் இபாத் தொடர்பான பிழையான கூற்று. வெள்ளம், புயல், பூகம்பம் போன்ற அனர்த்தங்களின் போது சமூக நலப்பணிகளில் ஈடுபடுவது முக்கியமானதாகும். சரி, கட்டாயம். மனிதன் தன்னை சூழ உள்ள பௌதீக வளங்களை முறையாக பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் கடமைப்பட்டுள்ளான். சரி. மனிதன் தனது ஆரோக்கியத்தை பேணும் வகையில் நோய்கள் வரும்போது பொருத்தமான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது கடமையாகும். கட்டாயம். சரி. உறவினர்கள் அயலவர்களுடன் அன்பாக பழகுவது, தேவையின் போது உதவுதல், துன்பத்தில் பங்கேற்பது என்பன முக்கிய கடமை கூறுகள் உள்ளன. கட்டாயமாக செய்தேன். அஞ்சாதான் இல்லை ஒன்றுதானே. தனது குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்காது உழைப்பது குடும்ப தலைவர் கடமை. அப்படி கடமை. தன் உடல் நலன்களை பார்த்து உள்ளத்துக்கு ஓய்வு கொடுத்து தான் உழைக்கும். தனது குடும்ப உறுப்பினருக்காகவும். 5வது பிழையான கூற்று. நாங்க இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல அரைவாசி பார்த்துக்கிறோம். மீதி உள்ள கொஸ்டின்ஸ் நாங்கள் இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.